Hi student, good morning. Exercise 10.5 question number 1. If F is the constant force of generated the motor of an automobile of mass m, its velocity v is given by m dv by dt is equal to f minus kv, where k is a constant, express v terms of t, given that v is equal to 0 when t is equal to 0. Solution. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. m dv by dt is equal to f minus kv. mனா மாஸு, vனா வெலாசிட்டி, ஓகே, f அப்படின்னா ஃபோர்ஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெலாசிட்டி ஜீரோவும் டைம் ஜீரோவும் இருக்கும்போது டேர்ம் ஆஃப் டி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, கவனிங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அந்த கிவன் டேர்மில் இருக்கக்கூடிய கொஷினை முதல்ல தெளிவாக எடுத்து எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். m இன்ட்டு dv by dt is equal to f minus kv. f minus kv. அப்போ வேரியபிள் செப்பரபிளாக பிரிச்சுக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் v எல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் t எல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம். எப்படி சார் எழுதலாம்? dv divided by f minus kv is equal to dt divided by m. dt divided by m. ஓகே, ஸோ அப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, போத் சைடு இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு போத் சைடு இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இன்டகரல் dv டிவைடட் பை f மைனஸ் kv இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 1 by m இன்ட்டு dt. 1 by m இன்ட்டு dt. ஓகே, இப்போ இதில் என்ன சார் பண்ணலாம்னா, மல்டிப்ளை பை மைனஸ் கே. மல்டிப்ளை பை மைனஸ் கே. போத் சைடு என்ன சார் பண்ணலாம்னா, மைனஸ் கேவால் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் கேவால் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இன்டகரல் ஓவர் மைனஸ் கே டிவி டிவைடட் பை எஃப் மைனஸ் கேவி. எஃப் மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை எம். minus k divided by m integral dt. integral dt. ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே, இதை பாருங்கள். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? எஃப் மைனஸ் கேவி இருக்கா? இன்டகரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபார்முலா? லாக் எஃப் ஆஃப் எக்ஸா? ஆல்ரெடி நமக்கு படித்த ஃபார்முலா தான் இன்டகிரேஷனில். இன்டகரல் ஓவர் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படித்தோம்? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு படித்தோம். ஓகே, இந்த ஃபார்முலாவை இங்கே ரீகால் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டரில் கிடைக்குதா? கிடைக்கிறதுக்காக தான் நான் மல்டிப்ளை பை மைனஸ் கே பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? எப்படி எழுதலாம்? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன சார் கிடைக்கும்? லாக் ஆஃப் மாடுலஸ் எஃப் மைனஸ் கேவி. எஃப் மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் கே பை எம் இன்ட்டு டி ப்ளஸ் சி. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி கொஷின்லேயே தெளிவாக கொடுத்துட்டான். வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும்போது டைம் ஜீரோவாக இருக்கும்போது எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இதில் தான் சார் நான் கொண்டு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா, அட் t is equal to 0, v is equal to 0. எங்கெல்லாம் t இருக்கா அங்கே 0, எங்கெல்லாம் v இருக்கா அங்கே 0. அப்போ என்ன வரும்? log modulus f is equal to c. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. 2 கொண்டு போய் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டியூட்
ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1. 2 கொண்டு போய் 1ல சப்ஸ்டிட் பண்ணால் என்ன சார் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். log modulus f minus kv is equal to minus k by m into t plus log modulus f. ஓகே, கவனிங்க. இப்போ இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எப்படி சார் லாக் மாடுலஸ் எஃப் வந்துச்சு அப்படின்னா இதில் பாருங்கள் சியோட வேல்யூ என்ன இருக்குது, லாக் மாடுலஸ் எஃப் இருக்குது. இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஈக்குவேஷன் நம்பர் 2 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணுறேன்னா இந்த லாக் டேமை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். லாக் டேமை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிற டேம் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். log modulus f k v minus log modulus f is equal to minus kt by m. ஓகே, இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா log a minus log b. என்ன ஃபார்முலா? log a by b. இதை ஏவாவும் இதை பியாவும் ட்ரீட் பண்ணிக்கலாம். இது a இது b. ஓகே, இந்த டேமை ஏவாவும் இந்த டேமை பியாவும் ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சார் வரும்? log a by bனா log modulus ஓகே f minus kv divided by f is equal to minus இந்த பக்கம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். kt divided by m. kt divided by m. இப்போ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போறேன்னா போத் சைடு நான் எக்ஸ்பென்ஷியல் எடுக்க போகிறேன். எக்ஸ்பென்ஷியல் எடுத்தால் என்ன வரும்? e power log modulus f minus kv by f is equal to e power minus kt by m. அப்போ e பவர் log a-வை ஏன்னு எழுதலாமா? e பவர் log a-னா ஏங்கிறது என்னது சொல்லு பார்க்கலாம். f minus kv divided by f is equal to e power minus kt by m. e power minus kt by m. ஓகே, இப்போ இதில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்குவாங்க. இந்த டேம் அப்படியே இங்கே கீழே டெனாமினேட்டரில் கொண்டு வர போகிறேன். இந்த டேம் இ பவர் மைனஸ் கேடி பை எம்மை இங்கே கொண்டு போகிற போகிறேன். இந்த எஃப் அங்கே தனியாக வெளியில் கொண்டு போக போகிறேன். ஓகே, அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எஃப் மைனஸ் கேவி ஓகே டிவைடட் பை இ பவர் மைனஸ் கேடி பை எம். இ பவர் மைனஸ் கேடி பை எம் இஸ் ஈக்குவல் டு எஃப். is equal to f. ஓகே, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேம் அப்படியே நியூமரேட்டர் போனுச்சுன்னா மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகுமா? மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ். அப்போ என்ன சார் வரும்? e பவர் கேடி பை எம். e பவர் கேடி பை எம் f மைனஸ் கேவி is equal to f. ஓகே, is the required differential equation. ஓகே ஸ்டூடெண்ட், நோட்ஸ் நல்லா தெளிவாக எழுதிக்குவாங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்னாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.